வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பத்திரிகையாளர் திரு புன்னை வளவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேம். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஒட்டி தமிழ்நாடு எல்லைக்கு காவேரி வந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த காவேரி பிரச்சனை, மேகதாது இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நேற்று பேசிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், டி.கே. சிவகுமார் திமுக பேச்ச கேட்டுக்கிட்டு தான் ஆடிட்டு இருக்கிறாரு. சொந்த கட்சி தலைமை சொல்றதையே வந்து அவர் கேட்கறது இல்ல. திமுகவும் டி.கே. சிவகுமாரும் சேர்ந்து தமிழக மக்களுக்கு துரோகம் பண்றாங்க, சதி பண்றாங்க. கருணாநிதி காலத்திலேயே இது நடந்திருக்குது. ஜெயலலிதா அம்மாவுக்கு பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கருணாநிதி அவர்கள் பழைய நெறைய அழுத்தம்லாம் வந்து கர்நாடகா குடுத்து காவேரி தண்ணி வரவிடாம பண்ணாரு. இன்னைக்கு ஸ்டாலின் அதே பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள வச்சிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன? அடிப்படையில இன்றைக்கு முதலமைச்சர் விஜய்க்கு கிடைத்த வெற்றியாக தமிழக கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய டோல்கேட்ல கிராஸ் பண்ணி போறவங்களுக்கு எல்லாம் தாவேக்காவினர் இனிப்பு கொடுத்து மாலை போட்டெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நமக்கு உள்ளபடியே புரியல. நமக்கு விடப்பட்டு இருப்பது உபரி நீர், இதுக்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாது, ஆனா சிக்கல் ஆயிடும், தாங்காது என்கிற நிலையில வெளியேற்றப்பட்ட நீருக்கே நம்ம இவ்வளவு கொண்டாட்டம்னா உரிமை நீரை நம்ம பெற்றுட்டோமா என்கிற கேள்வி இருக்கிறது. மேபி நம்பிக்கையுடையவர்கள் வருண பகவானுக்கு நன்றி சொல்லலாம் என்கிற இடத்தோட தான் அது நிற்குமே தவிர, அவங்கள காப்பாத்திக்க திறந்து விட்ட தண்ணி அது நமக்கு கிடைக்க வேண்டிய ரைட் ராயல் ஷேர் அல்ல. இது நம்ம ஒரு சைடு வைக்கணும். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் எனக்கு உள்ளபடியே புரியல. அவர் இன்னமும் கடந்த காலத்துல அவர் பாஜகவில் இருந்தபோது காங்கிரஸை எப்படியெல்லாம் விமர்சித்தாரோ ஏதோ அந்த டோன்ல இன்னமும் இருக்காரா? சார், நீங்க இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறீங்க, அதுவும் தமிழ்நாட்டுல டாப் மினிஸ்டர்ஸ்குள்ள ஒருவராக இருக்கிறீர்கள். இப்படியான பொறுப்பற்றத்தனமான ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒருவரால பேச முடியும் என்கிற கேள்வி வருகிறது. நீங்க இதுல ரெண்டு விஷயம், ராகுல் காந்தி அவர்களே அல்லது காங்கிரசினுடைய தலைமையை அவர் குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறார், அல்லது அவங்களால உங்களுடைய முதலமைச்சர்களை அவங்களுடைய முடிவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல, சரியாக நடத்த முடியவில்லை என்பது ஒரு பார்வை. இன்னொன்று, திமுகவுக்கு இவ்வளவு கிரெடிட்ஸ இவ்வளவு மெரிட்ஸ எல்லை தாண்டிய கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் பக்கத்து மாநிலம் வரைக்கும் அப்படிங்கிற கிரெடென்ஷியல் அவர் தூக்கி கொடுக்கிறாரா? எதுனாலும் திமுக தான் காரணம். எப்படி மேல மோடிஜி அவர்கள் எல்லாம் நேரு அப்படின்னுட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நேருவுக்கு போகிறாரோ அந்த மாதிரி அமைச்சர் போயிட்டாரோ? ஏன்னா இது வந்து பேக் ஃபயர் ஆகுது. நீங்க பொது வெளிகள்ல விவாதத்துல பொது சமூகத்திலே அது ஒரு என்னங்க இவர் இப்படி பேசிட்டார் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் திரும்ப பொய்யான தகவல்களை எடுத்து நடந்ததை போலவே போடுகிறார்கள்ங்கிறது தனி விவாதம். நம்ம அமைச்சருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோமே. டி.கே. சிவகுமார் அவர்கள் ஸ்டாலின் சொல்வதை கேட்டுக்கொண்டுதான் நடக்கிறார் அப்படின்னா அது என்ன அர்த்தம் வருது? கடந்த 5 ஆண்டுகளில் சித்தராமையாக்கு முன்பாக பாஜக வேறு இருந்தது சொல்ல போனா. அப்பெல்லாம் தண்ணி கரெக்டா திறக்க முடிஞ்சதுன்னா அதுல ஒரு ஆண்டு மட்டும் ஜூலை 28 வரைக்கும் ஆனது. ரொம்ப கடுமையான வறட்சி அப்படிங்கிறது நிலவி அந்த காலகட்டம். அதை தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் கரெக்டா டைம் ஓராண்டு அந்த 12ஆம் தேதிக்கு முன்பாகவே ஜூன் மாதமே திறக்கப்பட்டதையும் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல எங்கு அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக இது டி.கே. சிவகுமாரை குறைத்து மதிப்பிடுவதுங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, ராகுல் காந்தியை குறைத்து மதிப்பிடுவது. நீங்க திமுக மீதான அவதூறுங்கிற இடத்துக்கு நான் எப்படி வரேன்னா, அதாவது ஒரு ஸ்டேட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு அவர் வந்து எம்எல்ஏ கூட இல்லை, அவர் சொல்லக்கூடியது கண்ட்ரோல்ல அடுத்தடுத்த ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமானது. அப்ப அப்படிப்பட்டவரிடம் எதற்காக பேச்சுவார்த்தைக்கு அதுக்கான ரெக்வஸ்ட் நீங்க கொடுத்தீங்கிற கேள்வி வருது இல்ல? உங்களுக்கு இதுதான் முதல்ல தெரியும். பேச வேண்டான்னு அவங்க சொன்ன பிறகு அது இல்ல எங்களுக்கு மண்ணு ஒட்டல கீழே விழுந்தாலும் என்பதற்காக இல்ல, நான் டி.கே. சிவகுமாரிடம் இதுக்கப்புறம் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, நீதிமன்றத்துக்கு தான் போகணும்னு அமைச்சர் பேசுறாரு. நீங்க சட்டத்துறை அமைச்சர் அதுல சில மெரிட்ஸ பேசுவீங்கன்னு பார்த்தா பொலிட்டிக்கல் சார்ஜஸா போகுது. இதுல இதை விட கொடுமை, மேடம் ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அப்போது இப்படிதான் அன்றைக்கு திரு கலைஞர் கருணாநிதி செய்தார்னு ஒரு குற்றச்சாட்டு. நமக்கு என்னன்னா, அந்த 2008 to 13 காலகட்டம் 12ல ஜெகதீஷ் ஷெட்டரை அவர்கள் சந்தித்ததுதான் கடைசியாக 2 தரப்பு பேச்சுவார்த்தை, பைலேட்ரல் டாக்ஸ் நடந்த விஷயம். அது உச்சநீதிமன்றம் சொல்லிதான் வச்சாங்க. அதற்கு பிறகு அன்றைக்கு அவங்க நடந்து கொண்ட விதம்ங்கிறது கர்நாடகா
இனிமே கோர்ட்டு தான் அவங்க போய் லாஸ்ட் ரெசார்ட்ல போய் தான் 18ல அந்த தீர்ப்பு வருது. இதுல கவனிக்க வேண்டியது, அன்றைய காலகட்டத்தில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் அவங்க 11ல வராங்கன்னா அதுக்கு முன்பாக அங்க கர்நாடகால 3 பாஜக முதலமைச்சர்கள் இருந்துட்டாங்க ஒரே 5 ஆண்டுகள்ல. எடியூரப்பால தொடங்கி சதானந்த கவுடா, அதுக்கு பிறகு கடைசியாக ஜெகதீஷ் ஷெட்டர் என்ற இடம் வரும்போது, அப்ப பாஜக தான் அன்றைக்கு கொடுக்க முடியாது என்று அவங்க தான் முரண்டு பிடிச்சாங்க அப்படின்னா, அன்றைக்கு பாஜகவில் இருந்த அமைச்சர் நிர்மல்குமார் அதை எதிர்த்து என்ன பேசினார்னு அப்புறம் நம்ம பேக் ட்ராக் பண்ணி போக வேண்டிய சூழல் இருக்கும். அவர் பாஜகவினுடைய ஐடி விங்ல பொறுப்பாளராக இருந்த காலகட்டத்தில் ராகுல் காந்தி எப்படி பேசினாரோ அப்படியான இடத்துக்கு வராரா? இதுல ஒரு செய்தி, காங்கிரஸ்லேயே தலைவராக இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர் அவரே கர்நாடகாவை சேர்ந்தவர். நீங்க இதுல ஒரு டாக்ஸ்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கே கூட மத்தியஸ்தம் செய்வதற்குன்னா அவருக்கே கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். கார்கேவனுடைய நிலைப்பாடு மேகதாது கட்ட வேண்டாம்னு இருந்துருமா? ஆப்வியஸா அதுக்கு வழி கிடையாதுங்கிற ஒரு ஆங்கிளும் இருக்கு. அதே போல அன்றைக்கு பாஜக இருந்த போதும் சரி, இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கர்நாடகாவை குற்றம் சாட்டினார். இப்ப இன்னைய தேதிக்கு நீங்க யார முதல் குற்றவாளியாக அல்லது முதல்ல கை வைக்கணும்? 2023 அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் கூட்டப்பட்டு ஏறத்தாழ 13 கட்சிகள் அன்னைக்கு கூடுறாங்க. கூட்டிட்டு ஆல் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இங்க இருந்து கிளம்பி போய் டெல்லியில அன்றைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பாஜகவினுடைய கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்திக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்து அந்த பேட்டி இன்னமும் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா துரைமுருகன், அதிமுகவினுடைய தம்பிதுரை, அன்றைக்கு என்டிஏவில் இருந்த திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள தொடங்கி இந்த பக்கம் வைகோ அவர்கள், அதே போல காங்கிரஸ், வேல்முருகன் அப்படின்னு ஒரு சர்வகட்சி கூட்டமாக தான் அன்றைக்கு போனார்கள். வெளியே வந்து அவங்க கொடுத்த பிரஸ் மீட், தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று மத்திய அமைச்சர், ஒருவேளை துரைமுருகன் அவர் மட்டும் தனியா சந்திச்சிருந்தா கூட நீங்க ஏதோ இல்லைங்க அவர் மாத்தி சொல்லிட்டாருன்னு கிளைம் பண்ணலாம். அனைத்து தமிழ்நாடு கட்சிகளையும் சந்தித்த போது அவர் சொன்னாருங்கிறத அவங்க வெளியில வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னைக்கு அதை மாத்தி டெல்லியில அப்படியானது வேண்டான்னு மத்திய இணையமைச்சர் சொன்னா, இதுல முதல் கல்பிரிட்ட நீங்க தோல்ல துண்டை போட்டு எங்கேயும் மிஸ் ஆகாதீங்கன்னு இறுக்கி பிடிக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியை. நீங்கள் அங்க டச் பண்ணவே இல்லாம 2024 எப்படி கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரை நீர்வளத்துறைக்கு இணையமைச்சரா போடுவீங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் நீங்க கேட்டீங்களா? இப்ப இந்த பதில் வந்ததுக்கும் ஜூனியர் மினிஸ்டர் 2 பேரும் எம்ஓஎஸ்ஆ இருக்காங்க இணையமைச்சரா, அதுல செகண்ட் இருக்கக்கூடியவர் தான் அந்த பதில கொடுக்குறாரு. தமிழ்நாடு, கேரளா மற்றும் பாண்டிச்சேரியில நீங்க ஒப்புதல் வாங்க வேண்டாம் அப்படின்னு. அதற்கு அவர் ஜூனியர் மினிஸ்டர், சீனியர் மினிஸ்டரா இருக்கக்கூடிய சோமண்ணாவினுடைய இன்ஃபுளுன்ஸ் அதுல இல்லாம இருந்திருக்குமா? தெரிஞ்சே இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, வழக்கமா நீர்வளத்துறையில இந்த மாதிரி 2 மாநிலங்களுக்கு இடையில் இன்ட்ரெஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் இல்லாத ஒருவரை தான் அமைச்சராக போடுவார்கள். அந்த மரபையே பாஜக முறிச்சிருக்குன்னா ஏன்னு நீங்க கேட்டிருக்க வேண்டாமா? எலெக்ஷன்ல தான் நீங்க நிக்கல, 24 நாங்க லோக்சபா எலெக்ஷனை பாய்காட் பண்றோம், நீங்க இதை கவனிச்சு கேட்காம விட்டிருந்தாலும் இன்னைக்கு அதை ஆன் டேட்ல நீங்க பின் பாயிண்ட் பண்ணிருக்கலாமே. அப்ப நீங்க பாஜகவை தப்பிப்பு வைப்பதற்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு அதுதானே சக்சஸ் ஃபார்முலாவா இருந்தது. அவங்க ஆட்சி காலமாக இருந்தாலும் திமுகவின் மீது எக்கச்சக்கமான குறைகளை பட்டியலை அடுக்குவதுங்கிற இடத்துல. ஆனால் இதுல என்ன சிக்கல்னா, உண்மைக்கு மாறாக பல விஷயங்களை நிர்மல்குமார் எடுத்து வைப்பது என்பது பேக்ஃபயர் ஆகுங்கிறத தாண்டி அவர் உடனே பலரும் கொந்தளிக்கிறாங்க. அது எப்படி முதலமைச்சர் தனித்து நிற்கிறார் நீங்க சொல்ல முடியும்? யாரையும் கிட்ட சேர்த்துக்காம தனியா இருந்தா தனித்து நிற்கிறாருன்னு தானங்க சொல்ல முடியும். ஏதாவது ஒரு கட்சி முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது சரி அப்படின்னு யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க விமர்சிக்கிறாங்க, மௌனமாக கடந்து போகிறார்களே தவிர. கர்நாடகால அனைத்து கட்சி கூட்டம் வந்து நேத்து கூட்டி இருக்கிறாங்க, விரிவா இதை பத்தி பேசி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டி கே சிவகுமார் பிரஸ் சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, மேகதாது அணை கட்டுறதுதான் இதற்கான தீர்வு அப்படின்னு ரொம்ப தீர்மானமா வந்து அவர் வந்து பேசுறாரு. அவர் பேசுறதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல இன்னமும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் விஜய் ஏன் தயங்குகிறார்? ஏன் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு கிளாரிட்டி இந்த விஷயத்துல இல்ல? கர்நாடகா போறாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, போகலன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் வெளிவந்து பேசும் பொழுதுதான் இவங்கதான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. வாங்கன்னு சொன்னாரு, இப்ப வராதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறது? ஏன் இந்த இந்த அரசு கிட்ட, குறிப்பா விஜய் கிட்ட ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் தெரியுது? என்ன காரணம்னு நினைக்கிறேன். இந்த உதாரணம் சொல்லலாமா அப்படிங்கிறது என்னுடைய அப்சர்வேஷனை நான் வைக்கிறேன். நீங்க லாஸ்ட் ஒரு டெக்கேட் எடுத்தீங்கன்னா அவர் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் செஞ்சிருக்க மாட்டாரு திரைத்துறையில. மேபி ஒரு சீனியர் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு அப்பா ரோல்ல, ஐ திங்க் மோகன்லாலா, அந்த ஒரு சீக்வன்ஸ் வேணா போயிருக்குமே தவிர டபுள் ஸ்டேரர் பண்ண மாட்டாங்க.
ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்மளால அவங்களுக்கு இல்ல நம்மள மீறி ஸ்கோர் பண்ணிடுவாங்களோ என்கிற ஒரு இன்செக்யூரிட்டி திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கும். மல்டி ஸ்டாரர் வரும்போது யாருக்கு கூட அவங்களுக்கு குறைய செஞ்சுட்டீங்கிறது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு முரண். நடப்பதற்கு முன்பாகவே கிரெடிட் அவங்க ஷேர் எடுத்துருவாங்களோ என்கிற ஒரு அச்சம் முதலமைச்சருக்கு இருக்கிறதா என்று எனக்கு இந்த இடத்துல ஒரு அப்சர்வேஷனா நான் அதை வைக்க விரும்புறேன். நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதை தவிர விடவும் அவங்க சொல்லி நம்ம கேட்டுட்டோம் வெளியில போய், ஏன்னா இவர் பிரஸ் மீட்ல ஆபீஸா சந்திக்க போறது இல்ல, நாங்க இந்த சஜஷன்ஸை கொடுத்தோம் முதலமைச்சர் அதை சரிதான் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு வெளியில அவங்க பேசி ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ஐயா இப்ப இன்றைக்கு பிரச்சனை அவங்க மேகதாதுல அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க, மத்திய அரசு அவங்களுக்கு துணை நிற்கிறது, நம்ம சிங்கிள் வாய்ஸ்ல வரணுங்கிறதா, நாளைக்கு நடந்த பிறகு நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்த பிறகு அவங்களுக்கு கர்ட்டசி போகாம நம்ம மட்டும் ஃபுல்லா எடுக்கணுங்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அப்ப ஒரு இன்செக்யூரிட்டியை அந்த பப்புல இன்னமும் முதலமைச்சர் உடைத்து கொண்டு ஒரு 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 தலைவராக அவர் அடுத்த கட்டத்தை ரீச் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா ஒரு அரசாக நீங்க கூட்டுற அனைத்து கட்சி கூட்டம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக. ஏன்னா அவங்க அங்க வைக்கும் போது இந்த இடத்துல முதலமைச்சர் தனித்து விடப்படுகிறாருங்கிற பார்வை எதிர்கட்சிகள் வைக்கிறதல்ல. கர்நாடகால இருந்து அவங்க பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்குள்ளே ஒன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வரலப்பா, நம்ம ஒன்னா இருக்கோம் இல்லைங்கிற அந்த அந்த பெர்செப்ஷன் அட்வான்டேஜ் கர்நாடகாவுக்கு யார் கொடுப்பது? ஏன் கோட்ட மாட்டேங்கிறீங்கிற கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது அந்த இடத்துலதான் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒண்ணு கிரெடிட்ஸ் எடுத்துப்பாங்களோ என்கிற பயம், இரண்டாவது இவங்களை கேட்கணும், நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது வருகிறது. விவசாயிகள்கிட்ட கூட நீங்க கன்சல்ட் பண்ணல, டெல்டா விவசாயிகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்க மீட் பண்ணணும். எப்படி அதிகாரிகள் சொல்வது அதிகாரிகளுக்கு அப்படின்னு தெரிஞ்சிருங்கிறது இருக்கு. நமக்கு என்னன்னா அவங்க தலைமைச் செயலக வாசல்ல போராடுறாங்க, கூப்பிட்டு உள்ள பேசுவது அப்படிங்கிறது ரிப்பன் மாளிகையில போராடியவர்களை நீங்கள் வீட்டுக்கு பனையோருக்கு கூப்பிட்டதை விட இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி கிடையாது. தலைமைச் செயலக வாசல் இருக்கிறவங்கள என்னன்னு கூப்பிட்டு பேசுவது அப்படிங்கிறது அவ்வளவு சிக்கலாக நெருக்கடியாக அல்லது முதலமைச்சருக்கு பிரச்சனையாக இருக்குமானா மிக நிச்சயமாக இல்லை. அப்போ உங்களுக்கு அதுக்கான மனசு வரல அப்படிங்கிறத தாண்டி நீங்க என்ன எனக்கு சொல்றது என்கிற இடத்துல இருந்து அதை அப்ரோச் பண்றாங்களா என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. இதை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏறத்தாழ 6 முன்னாள் முதலமைச்சர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை அவங்களுடைய கன்சென்சஸை நேற்றைக்கு செய்யறாரு டி.கே. சிவகுமார். உங்களுக்கு பல முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் யார் யாரெல்லாம் இன்றைக்கு ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த ஒரு நிலை இருக்குல்ல. அங்க அந்த முன்னெடுப்பை அவங்க நமக்கு சீனியர்ஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாங்கிறத அந்த முன்னெடுப்பை டி.கே. சிவகுமார் இனிஷியேட் பண்றாரு. அதுதான் தமிழ்நாட்டுல லாகிங். நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு 3 முன்னாள் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல இன்னைக்கு, இபிஎஸ், ஓபிஎஸ் மற்றும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கான்கிரீட்டா இது தொடர்பாக பேசுவதற்கு அந்த உங்களுக்கு அக்ரிமெண்ட் கேன்சல் ஆன காலகட்டத்தில இருந்து 50கள்ல இருந்தே என்ன நடந்துச்சுங்கிறது தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள்ட்ட நீங்க கேட்டா அவர் என்ன ஈகோ பதித்து சொல்லாமலா இருக்க போறாரு? ஆப்வியஸா கிடையாது. அப்ப அந்த இடம் ஏன் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய தன்னுடைய அந்த இன்செக்யூரிட்டி பபிள்ஸை உடைச்சிட்டு வருவது. இப்ப இன்னொரு விஷயம் என்ன கேட்கலாம் அமைச்சர் நிர்மல்குமார், அவசரமா போயிட்டு நீங்க ஏன் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றீங்க? ஒரே ஸ்டேட்ல இருந்து பல கேசஸ் போனா பின்னடைவு ஏற்படும். இது என்ன மாதிரியான லாஜிக்னே நமக்கு புரியல. 5 நாட்கள் ஆகுது. நீங்க தண்ணியை திறந்து விடணும்னு கர்நாடகாவுக்கு உத்தரவு போட்டு அவங்க காவிரி வாட்டர் ரெகுலேட்டரி கமிட்டி சொல்றாங்க, அடுத்தது மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சொல்றாங்க. முதல் நாள் கமிட்டி சொன்னே முடியாது, அப்பீல் போறோம்னு சொல்லிட்டாங்க. 5 நாட்களாக சொல்லியும் உத்தரவிட்டும் ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி சொல்லி அவங்க செய்யலைன்னா நீங்க அமைதியா இருப்பீங்க, மத்தவங்கள ஏன் அமைதியா இருக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப நாங்க பாதிப்பு பண்றோம். இது முதல்வரோட இன்செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிறதா இல்ல ஓவர் கான்பிடன்ஸ்னு நம்ம பாக்குறதா? நாம நேரடியா போய் டி.கே. சிவகுமார்ட்ட பேசினா அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரா? ஏன்னா இன்னைக்கு தாவேகாவும் காங்கிரஸும் அலையன்ஸ்ல இருக்கு. ஒரு பக்கம் விஜய் நினைக்கிறாரா, இன்னொரு பக்கம் நிர்மல்குமார் பேசுறதெல்லாம் காங்கிரஸ் ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ராகுல் காந்தி இங்க வந்திருக்கிறாரு, மகாபலிபுரம் வரைக்கும் வந்திருக்கிறாரு. இந்த விஷயம் சம்பந்தமா விஜய நேர்ல சந்திச்சு ஏதாவது அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் ராகுல் காந்தி தன்னுடைய கருத்தாத்தையும் பதிவு பண்ணிருக்கலாம். தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு போறாரு. இதை எப்படி பாக்குறது? காங்கிரஸும் மாணிக்கம் டாகூர் நேற்றுக்கு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா இதற்கெல்லாம் மோடி தான் காரணம், மோடி தான் கேட்கணும் அப்படின்னு பால அந்த பக்கம் திருப்பி விட முயற்சி பண்றாரு. எல்லாருமே அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து விலகி நிக்கிற மாதிரி தோணும். நீங்க தொட்ட புள்ளி அது ஓவர் கான்பிடன்ஸ். கான்பிடன்ஸே இருந்திருக்குன்னா நான் போறேன்னு அவங்க அறிவிச்சிருக்கணும்.
பேக் ஃபயர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிக்காமலே இருந்தாங்க. அது இமேஜ் சார்ந்ததாக போய், அதாவது இந்த கில்லி படத்துல ஒரு வசனம் வரும். பாண்டு சார் சொல்ற மாரி, "சார் இவன மட்டும் கர்நாடகாக்கு அனுப்புனா காவிரிய கையோட கூட்டிட்டு வந்துருவான் சார்" அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அத ரீல்ஸா ரெக்ரியேட் பண்ணலாங்கிற எண்ணத்துல இருந்தாங்களாங்கிறது நமக்கு உள்ளபடியே தெரியல. ஆக்சுவலா இங்க கவனிக்க வேண்டியது, கான்ஃபிடென்ட்டா இருந்தா நாங்க தான் சொல்லியிருப்போம். வி ஹேவ் மேட் அன் நாங்க வந்து ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கோம் நீங்க சொல்லியிருக்கலாம்ல. ஏன் டி.கே. சிவகுமார் இங்க கூப்பிட்டு பார்த்தா என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற கேள்வி. அப்ப காமன் பாயிண்ட் அப்படின்னா, நீங்க 2 ஸ்டேட்டுக்கும் இல்லாத ஒரு இடத்த கூட சூஸ் பண்ணலாமே. அவங்க என்னமோ அதுல சுப்பீரியரான ஒரு பொசிஷன்ல இருக்கிற மாதிரியும், நம்ம போற மாதிரியும் ஒரு இமேஜ் வந்தால் அது அது போவது தாவேகாவினுடைய தலைவர் அல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நமக்கு அதுக்கு மாரலி, லீகலி எல்லா வகையான உரிமையும் இருக்கும் பொழுது, அந்த விஷயமே ஆரம்பத்துல முதல்ல சிக்கலானது. அவருடைய அட்வைசர்ஸ் யாரு அப்படியான அட்வைஸ குடுத்திருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்க அதையும் கமிட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அட்வைசர் தானானும் கமிட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பிளான் இருந்துதானும் கமிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பேக் ஃபயர் ஆயிடுமோங்கிற அச்சத்திலேயே எல்லாத்துலயுமே ஆழம் பார்க்கறதுக்கு சில வேலைகளை அவங்களே கிளப்பி விட்டுறாங்களோ என்கிற பார்வை வருது. நீங்க இல்ல இத வந்து ஒரு பல முயற்சியா நம்ம பார்க்க முடியாதா? இப்ப எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு லீகல் மெஷர்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது, பேரலலா ஒரு பொலிட்டிக்கல் டயலாக் அப்படிங்கிறதும் போயிட்டே தானே இருக்கும். சோ அந்த அடிப்படையில விஜய் போறாரு, பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்றாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்குறாரு. போனா என்ன நடந்திருக்கும்? பேக் ஃபயர் ஆனா என்ன நடந்திருக்கும்ங்கறனால எதிர்க்கட்சிகள் வேண்டான்னு சொல்றாங்க. அவர் ஸ்டெப் எடுத்தது சொல்லாத வரைக்கும் அவர் எடுத்தாரானே இப்ப நமக்கு சந்தேகம் வருது இல்ல. பிரச்சனையே அந்த அந்த இடம் தானே. நான் திரும்ப சொல்றேனே, எடுத்து அவங்க வேண்டான்னு அடமெண்டா இருந்தா தமிழ்நாடு மக்கள் டி.கே. சிவகுமாருக்கு எதிராக தான் எங்க சீஃப் மினிஸ்டரை நீங்க எப்படி இப்படி சொல்ல போச்சு அப்படின்னு உங்க கூட தான் நிப்பாங்க. ஈவன் ஒரு ப்ரொபோசலை நீங்க வச்சு டி.கே. சிவகுமார் ஏத்துக்கலனாலும், தமிழ்நாடு வில் ஸ்டாண்ட் பிசைட் அவர் சீஃப் மினிஸ்டர். அப்படியெல்லாம் உங்களுக்கு அது அவமானகரமாக நீங்க யோசிக்கிற இடத்துக்கு போகாது. நீங்க எங்களோட முதலமைச்சருங்கிற இடத்துல இருந்துதான் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கூட நிற்கும். அவமானம் அல்ல, அத டி.கே. சிவகுமாருடைய அரகன்ஸாவும் அப்படிதான் பார்க்கப்படுமே தவிர, அந்த இடத்துல அந்த புரிதலே கொஞ்சம் சிக்கலுக்குரியதா இருக்கு, அல்லது இந்த காம்ப்ளிகேட் அந்த பார்வையிலிருந்து முதலமைச்சரே பண்ணிக்கிட்டாரான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. டயலாக் தேவையானது. டயலாக் அப்படின்னும் போது 2 பார்ட்டிக்குமான ஒரு காமன் ஸ்பேஸ் நீங்க எங்க கொண்டு வர போறீங்கிற கேள்வி இருக்கு. மாணிக்கம் தாகூர் அவர்கள் நீங்க குறிப்பிட்டீங்க, அதுக்கு முன்பாக அன்புமணி கேட்ட இடத்துல இருந்து வரணும்னா, இப்ப மேகதாதுல கர்நாடகா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸை விடுவோம். நேஷனல் காங்கிரஸ்க்கு என்ன பொசிஷன் இருக்கு அப்படிங்கறத இப்ப வரைக்கும் அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. எந்த மாநிலத்தின் பக்கம் நீங்கள் நிற்கிறீர்கள், அல்லது யாரு வந்து இந்த இடத்துல டயலாகை ஏன் முயற்சியை காங்கிரஸ் செய்திருக்க கூடாது. இங்கேயும் கேபினெட்ல இருக்கிறீங்க. திஸ் இஸ் யுவர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். இதுல கொடுமை என்னன்னா, கேரளா இன்னும் வாய திறக்கல. அவங்களும் பாத்தியப்பட்டவங்க தான் காவிரியில. மேபி வி.டி. சதீசன் டைரக்டா 2 சீஃப் மினிஸ்டர்ஸ் 2 பேருமே போய் நீட்டுக்கு எதிராக ராகுல் காந்தியோட போராட்டத்துல உட்கார்ந்தீங்க. காவிரி விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்கிற இடத்துக்கு காங்கிரஸ் டெல்லி தலைமை 2 கர்நாடக முதலமைச்சர்களுக்கு இடையே முதல்ல டயலாக் ரெடி பண்றதுக்கே அவங்க தயாரா இல்ல. இங்க ஏதாவது இந்த சைட் பேசினா இங்க ஓட்டு போயிடும், அங்க ஏதாவது பேசினா அங்க ஓட்டு போயிடும். இந்த 2 ஸ்டேட்டும் 29க்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது என்பதனால இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதையே அக்னாலேஜ் பண்ணிக்காம தள்ளி நிக்கிற சேஃப் கேம் அவங்க விளையாடுறாங்களா அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல அடாவடித்தனம் செய்யற கர்நாடகா காங்கிரஸுக்கு நீங்க எனேபிள் பண்ற இடத்துலதான் டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கீங்க. மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்ல வேண்டியது, ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தின் இன்ஃபுளுயன்ஸ், குடும்பம்ங்கிறதெல்லாம் உள்ள இழுக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார் அவர். ஏன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வராருன்னு தெரியல. என்றால் கர்நாடகா முதலமைச்சரை தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கட்சி கட்டுப்படுத்துகிறது, கட்சியினுடைய தலைவர் கட்டுப்படுத்துகிறார் அப்படின்னு காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் சொல்றது, உங்களுடைய தலைமை கார்கில தொடங்கி ராகுல் காந்தியில இருந்து யாருடைய கட்டுப்பாட்டிலும் உங்க சீஃப் மினிஸ்டர் இல்லைங்கிறது, டி.கே. சிவகுமார் இன்னொருத்தர் சொன்னாதான் கேட்பாரு அப்படிங்கிறது அவரையும் இழிவுபடுத்துவது. இதுதான் தமிழ்நாடு காங்கிரசினுடைய ஸ்டாண்டா அப்படின்னா எல்லாரும் இதுல அரசியல் பண்றீங்கன்னு அவர் நழுவி போறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது, விஜய் அவர்கள் செய்வது சரின்னு சொல்ல முடியல. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்க பேக் ஃபயர் ஆகும். கூட்டாதது தவறு அப்படின்னா கேபினெட்ல உங்க பொசிஷன் அதுக்கப்புறம் தொடர்றது சிக்கல் ஆகும். எனவே அமைதியாக கடந்து விடலாம், அல்லது மத்தவங்க எல்லாம் அரசியல் பண்ணலாங்கலாம். ஐயா, இதுல அரசியல் கர்நாடகாக்கு எதிராக பண்ண வேண்டியது முதலமைச்சர் பண்ணலங்கிறது தான் கேள்வி. ஒரு பொலிட்டிக்கலாக ஒரே புள்ளிக்கு ஸ்டேட் நிக்குதுன்னு காட்ட வேண்டியது முதலமைச்சருடைய பொசிஷன் தானே. அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு முதலமைச்சர் ஏன் செய்யல தன்னுடைய பணியை அப்படின்னு கேட்கும்போது, அவங்கள பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு திருப்புறது முதலமைச்சரை ஷீல்டு பண்ற வேலை. சொல்யூஷனை நோக்கி போவதற்கு
தமிழ்நாடு காங்கிரஸ் விரும்பவில்லையோ, நீங்க முதலமைச்சர் பொது வழியில சொல்ல வேண்டாம். ஆஃப் த ரெக்கார்ட்ல அப்படி ஒண்ணு எடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு கூட நீங்க சந்திக்கலாமே. ராகுல் காந்தியவே தான் சனி ஞாயிறுல வந்ததுனால சந்திக்கலையா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சூழல்ல சந்தித்தால் பேக் ஃபயர் ஆகும்னு யோசிச்சாங்களா? அகைன் அது ஒரு இமேஜ் கான்சியஸா தான் போகுது. ஏன் ராகுல் காந்தி செய்யக்கூடாது? சொல்ல போனால் இன்னைக்கு பிரியங்கா காந்தியினுடைய தொகுதியாகிய வயநாடும் இருக்கக்கூடிய கேரளாவுக்கும் காவிரியில இருந்து தண்ணி போகக்கூடிய அந்த நீங்க லோயர் ரைப்பரின் ஸ்டேட்ல தானே இருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க ஏன் ஒரு முயற்சிக்கு வரக்கூடாது? சதர்ன் ஸ்டேட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு கன்சென்சஸும் ஒரு நல்ல ரோலும் வரணும் அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் அப்பார்ட் உங்களுக்கு அப்படியே ஒரு குட்வில்ல நீங்க ஏன் செய்யணும்னு தோணல? அப்ப நாளைக்கு நீங்க யூனியன் கவர்மெண்ட்ல உட்கார்ந்தாலும் பிஜேபியினுடைய ஸ்டாண்டை தான் கண்டினியூ பண்ணுவீங்களோ என்கிற சந்தேகம் நமக்கு காங்கிரஸ் கட்சியின் மீது எழுகிறது. ஓகே. இதுல பாலிடிக்ஸ் அப்படிங்கறத தாண்டி விஜய்க்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆறதுனால ஜூன் மாதமே திறந்து விட வேண்டிய அந்த காவேரி தண்ணி வராத போதே தாவேகா அரசு ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஆனா அப்பவே அவர் காலம் தாழ்த்தி இத நேரம் கடத்துனது ஜனநாயகன் திரைப்படம் அதோடைய கலெக்ஷன்ஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இதை எப்படி பாக்க? இல்ல, ரொம்ப நல்ல பாயிண்ட் கிளப்பினீங்க. நம்ம மேபி 2 தரப்புக்கும் ஒரு நல்ல இணக்கமான பேச்சுவார்த்தைங்கிற வகையில் நம்முடைய டெல்லி பிரதிநிதியை கூட கொண்டு போய் மேபி சீஃப் மினிஸ்டருடைய மெசஞ்சரா கூட அனுப்பி இருந்திருக்கலாம். அப்படி ஒரு ப்ரொபோசலை கூட ஒருவேளை எடுத்தேன்னா அவருக்கு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் கர்நாடகால இருக்கு. நீங்க அந்த இடத்துல யாருக்கு 2 பேரையும் முதல்ல எதிர்நிலையில வைக்கிறதே என்ன கேட்டா தவறு. 2 ஸ்டேட்டுக்கும் நீங்க ஒரு அவங்கள ஆன்டிவா வச்சு அவங்களுக்கு எதிராக ஒரு வில்லன் ரோல்ல கொண்டு போய் பொசிஷனிங் பண்றது 2 பக்கமும் பொலிட்டிக்கலி நடக்குதோ அப்படிங்கிற இடத்துல இருந்து டைலாக் நீங்க ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போக முடியுமானா முடியும். இதுல என்ன பிரச்சனைனா எல்லாமே நல்லபடியா இருக்கிற நேரத்துல பிரச்சனை வராது. எல்லாருமே ஆல் வெல் அண்ட் குட், மழை நல்லா பொழியுது, அவங்க தேவைக்கு விடவே கூட உங்களுக்கு மழை பெய்யுதுன்னா கேட்காமலே திறந்து விடக்கூடிய இடத்துல கர்நாடகா வந்துட போகுது. டிஸ்ட்ரெஸ் வர நேரத்துல நீங்க எவ்வளவு ஓப்பன் ஹார்ட்டோட இருக்கீங்கிறது தான் உங்களுடைய இயல்பாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதன் அடிப்படையில பார்க்கும்போது கர்நாடகா அல்லது அந்த விஷயங்கள் நம்ம இதை யோசிக்கிறோம். ஒரு 6 மாதங்கள் இருக்கும் அந்த தக் லைஃப் அந்த இது வரும்போது கமல்ஹாசன் பேசினார் இல்லைங்களா, அது சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது கன்னடாவும் தமிழ்ல இருந்துதான் பிறந்த மொழின்னு சொன்னபோது அவ்வளவு எதிர்ப்பு ஹைகோர்ட் வரைக்கும் போச்சு. இன்ஃபேக்ட் அவர் மன்னிப்பு கேட்கலாம், கர்நாடகால படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு ஹைகோர்ட் வரைக்கும் போய் நான் கேட்க மாட்டேன்னு கமல்ஹாசன் மன்னிப்பு கோர முடியாது, ரிலீஸ் பண்ணலன்னா பரவாயில்லங்கிற ஒரு பொசிஷனுக்கு அவங்க போனதாகவும் நினைவு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு வாயை திறக்கல. ஏன்னா ஜனநாயகனுடைய படம் கர்நாடகா பேஸ்டு நிறுவனம் அப்படிங்கிறதுனால ஒண்ணு நீங்க தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கீங்க, தமிழ் சார்ந்தாச்சும் ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்கலாம். இல்ல திரைத்துறையில உங்களுக்கு சீனியராக இருக்கிற கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிற வகையிலாச்சும் ஒரு சாலிடாரிட்டி சொல்லியிருக்கலாம். இல்ல இதை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்மூத்தனிங் பண்றதுக்கு வகையிலாச்சும் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாத்திலையும் விலகி நின்றது அன்றைக்கு என்ன வணிக நோக்கமோ இதிலும் இருக்கானா மிக நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குன்னுதான் நம்ம அவருடைய கடந்த கால ரெக்கார்டை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப திரு கேவிஎன் அவர்கள், கேவிஎன் நிறுவனத்தினுடைய திரு வெங்கட் நாராயண் அவர்கள் அங்க இருக்காங்கன்னா, நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருக்காங்கன்னா பல வகைகள்ல பொலிட்டிக்கல் தொடர்பும் இருந்திருக்க வேண்டும். எந்த ஆட்சி மாறினாலும் அவங்க கன்சிஸ்டன்டா அதுக்கு ரிலேட்டடா பல ஒர்க் பண்றாங்கன்னா அதை வச்சு கூட உங்களால ஒரு அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். சரி தவறுங்கிறதே எங்க கிடையாது. அப்போ உங்களுக்கு அவரை போட்ட போது வந்த விமர்சனம் எல்லாம் கூட ஒரு டைலாக் அவர் ரெடி பண்ணாருன்னா எஃபிஷியன்டான ஒரு ஆளை தான்ப்பா நம்ம அப்படி விமர்சனம் கூட பண்ணியிருந்திருக்க வேண்டாமோ? ஒரு கேப்பபிளான ஒரு பர்சனா தான் இருந்திருக்காரு. 2 மாநிலத்துக்கு நடுவில் அவரால் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தா நீங்க ஒரு விஷயத்த மீடியேட் பண்ண முடியுது என்கிற இடத்திற்கு கூட அது நகர்ந்து உங்களுக்கு அதுலயே ஸ்கோர் பண்ணுவதற்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைச்சிருக்கலாம். ஆனா அந்த எண்ணம் இல்லை என்பதைத்தான் நம்ம இந்த என்டையர் கேஸ்ல இருந்தும் புரிஞ்சுக்க முடிகிறது. இப்ப தமிழ்நாடு அரசு மேல போறாங்க அப்படின்னா அவரோட வழக்கு அதுதான் மீதி இருக்கக்கூடிய ஒரே ரிசார்ட். பேச்சுவார்த்தைக்கு நீங்க கேட்ட அவங்க இல்லைன்னு சொன்ன பிறகு இனிமே பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் இடம் இல்ல, நீதிமன்றம் தான் நீங்க சொல்ற இடம். அதாவது இதுக்கு மேல சீச்சி இந்த பழம் புளிக்கும்ங்கிற வகையில பேசுறதுக்கு டி.கே. சிவகுமார் தயாரா இல்லைங்க அப்படின்னு நீங்க இப்ப அவரை வில்லன் ஆக்கணும். அதுக்கு அந்த வில்லனும் இங்க இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய வில்லனான திமுகவும் ஃப்ரெண்ட்ஸு, இந்த வில்லனுக்கும் அந்த வில்லனுக்கும் தொடர்பு இருக்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சிண்டிகேட்டு, இதை நீங்க கொண்டு போய் பொசிஷன் பண்ணுவதற்கான இப்பவும் பொலிட்டிக்கலாகத்தான் இந்த விஷயத்தை அதில் கிடைக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் என்கிற கணக்கில் தான்
தமிழக வெற்றி கழகம் பார்க்கிறதா என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. இது எந்த வகையிலும் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஜீவாதார உரிமைகளுக்கான ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்பாக இருக்காது என்பதுதான் நம்முடைய விமர்சனம். ஓகே. விஜயுடைய சுருக்கமா சொல்லணும்னா, விஜயுடைய ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷன் மாரி இத பார்க்கலாமா? ஒரு பக்கம் வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிறாரு. அந்த கூட்டணியும் ஓரளவுக்கு விட்டுக் குடுக்க முடியாது. வெளிப்படையாகவும் விமர்சனம் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசை என்னைக்குமே வந்து இவங்க தீவிரமா விமர்சனம் பண்ணதில்ல. இந்த விஷயத்துல அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு நாம எடுத்துக்கலாமா? அவர் இதோட அடுத்த வருஷம் மேட்டூர் அணை எப்ப திறக்கணுங்கிற பிரச்சனை வரைக்கும் ஒரு வருஷம் இதை ஒத்தி போட்டுறலாம் என்கிற மோடுக்கு இப்ப மழை பெஞ்சதுனால மழைக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டுட்டு நகர்ந்துருவாரோங்கிறதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எதற்குமே தாவேக்கா ஒரு நீண்ட கால விஷனோ அல்லது கிளாரிட்டியோ மேபி 3 மாசம் தான், அது ஒரு லாங்கர் ரன்ல கிடைக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்பேஸ் இருக்கலாம்னு நம்ம நம்பினாலும் அவங்க வந்து இமீடியட்டா அதை நகர்த்துவது, ஒரு ஒரு உடனடியாக அதுக்கு தீர்வுன்னு இல்லாம ஏதோ ஒரு அதிரடியா ஒரு ஆக்ஷனுங்கிற மாதிரி சொல்லி அது அதோட முடிஞ்சு போச்சுன்னுட்டு கடந்து அடுத்த விஷயத்துக்கு போவது அல்லது டைவர்ஷன் பாலிடிக்ஸை கையில் எடுப்பதுங்கிறது தான் அவங்களுடைய 3 மாத காலத்துல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. அவங்களுடைய அந்த இயங்கியல், அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கே அந்த ஸ்டைல்ல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அவரை போற போக்க பார்த்தா, அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அவங்க ரீல்ஸ் எல்லாம் போடுறத பார்த்தா அவரை கொண்டு போய் டெல்லியில நாங்க உட்கார வச்சே தீருவோம், எங்கேயா ஜந்தர் மந்தர்லையானா பார்லிமெண்ட்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தியில இருந்து எல்லா மொழியிலும் எக்கச்சக்கமான ரீல்ஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாஜகவே கொஞ்சம் என்ன, நம்ம தான் இப்பதான் பிரதமரே இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரண்ட் கேமரால ரீல்ஸ் எடுக்கிற இடத்துக்கு வராரு, இவங்க நமக்கு முன்னாடி வேகமா போறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு பாஜகவே ஒரு ஜெர்க்ல பாக்குற மாதிரி இருந்தா, நேஷனல் பார்ட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல விலகி நிற்கிற இடத்தில் தான் அவர் இதுவரை இருக்கிறார். நீங்க என்ன வாட்ச் பண்ணிக்கீங்க டெல்லியில, என்ன இங்க என்னுடைய கவர்னன்ஸை தொல்லை பண்ணாம தள்ளி நின்னா பரவாயில்லன்னு அவர் அப்படித்தான் விலகி நிற்கிறாரோ என்கிற கேள்வி இருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாமல் போனாலும் அவர் டி.கே. சிவகுமாரை மிக கடுமையாக எதிர்த்திருப்பாரெல்லாம் நம்ம நினைக்க முடியாது, நம்ப முடியாது. அநேகமா கடந்த 2 வாரங்களாக அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் டிபேட்ஸ்கே வரலன்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், குறைஞ்சது 2 வாரமாச்சும் ஆகும். அந்த மார்க்கண்டேயன் கைது நடந்த நாள்ல இருந்தே என்னால பேனல்ஸ்ல அவங்கள பார்க்க முடியல. ஏதாவது 1-2 நாள் எக்ஸப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். அது ஏன்னா இவங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை நீங்க யோசிங்களேன். இப்ப திமுகவோ அதிமுகவோ அல்லது காங்கிரஸோ யாரோ வராங்கன்னா கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு தலைவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்டார்ஸ் பண்ணி அவங்க பேசுவாங்க. இப்ப இவங்க வந்து உட்கார்றாங்கன்னா தலைவர் ஒன்னும் சொல்லாததை இவங்க எப்படி என்டார்ஸ் பண்ணுவாங்க? அது வந்து ஒரு எம்பரேஸ்மெண்டா போயிடும். ஆளுக்கு கேட்கிற கேள்வியில லாக் ஆயிடுவாங்க. வந்தே மாதத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸே இன்னொரு 20-24 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். அப்ப அது அத்தனைக்கு கான்வெகேஷன் நடக்கும். அது அத்தனையிலும் இதே வந்தே மாதரம் இஷ்யூ வரும். வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் த கவர்மெண்ட்னா அந்த ஒரே நாள்ல மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட முடியறது இல்லை. யூ டோன்ட் ஹாவ் அ ஸ்டாண்ட் அட் ஆல் அப்படிங்கிற இடம் வரும்போது அவங்க நம்ம வந்து எங்கேயாவது பதுங்கிடலாங்கிற இடத்துக்கு தான் போறாங்களே தவிர ஒரு பதில் சொல்லணும் இல்ல ப்ரோஆக்டிவாக நான் சொல்றேன் அதை ஒத்துக்கிட்டா என்ன தப்புன்னு சொல்றது கூட ஒரு ஸ்டாண்டு தான். அப்ப எதிர்க்கிறவங்க எல்லாம் இல்ல இவர் பயந்துட்டாருன்னு சொல்லிக்கோங்க, ஆதரிக்கிறவங்க எல்லாம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர் மௌனமா இருந்து இதை நல்லா கேம் பிளே பண்றாரு. தமிழ்தாய் வாழ்த்து 3வது போனதுக்கு நீங்க உடன்படுறீங்களா இல்லையா? திஸ் இஸ் அ டைரக்ட் கொஸ்டின். அப்படிதாங்க, அதுதாங்க நம்ம ஏத்துக்கணும். மத்திய அரசு அப்படி போட்டுருச்சுங்க, நம்ம கையில இல்ல. நாளைக்கு மத்தியில நம்ம அங்க வாங்கிக்கிற ஒரு ஆட்சி வரும்போது அப்படின்னா அது வேற. அப்படி சொல்லி கூட நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம். யூ கேன் டேக் எ ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கூட. ஆனா அதை நான் சொன்னேன்னா அப்ப நான் வந்து பாஜகவுக்கு அவங்களுக்கு கிட்ட போய் நான் அவங்களுக்கு சப்மிசிவா போயிட்டு நீங்க சொல்வீங்க. நீங்க போகாம அமைதியா இருந்தாலும் யார் அதிகாரம் உடையவங்களோ அவங்களுக்கு ஆதரவா இருப்பதாகத்தானே அர்த்தம். அதை கூட இன்டர்பிரட் பண்ண முடியாமல தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் வரும். இது மிகப்பெரிய கேஷ் 22 தான். ஆனா அவர் என்னன்னா இது கேஷ் 22வா இருந்தாலும் நான் தான் இந்த கேம்ல நான் ஆடவே இல்லையே, என்ன எப்படி தோக்கடிப்பீங்க? நீங்க வந்து பேட்டிங்க்கு நிக்கிறவனா பவுல் அவுட்டோ ரன் அவுட்டோ இல்ல கேட்சோ பிடிக்கலாம். நான் தான் இறங்கவே மாட்டேன்னு லெக்ல பேட்ஸ் எல்லாம் கட்டிட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கேன். வெளியில உட்கார்ந்துருக்கேன். உள்ள இறங்காதவன எப்படி நீங்க அவுட் ஆக்குவீங்கன்னு அவர் உட்கார்ந்துருக்காரு. இதுதான் ஆக்சுவலா பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு பாலிடிக்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க ப்ரொசீட் பண்றாங்க. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். நன்றி.